ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நடிகர் செல்வராகவன் ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாருங்க. அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது உண்மையா பொய்யா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இப்போ நம்ம பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் அது உண்மையாக பொய்யா அப்படின்ற ஒரு அலசல் அப்படின்றதையும் பண்ணிடலாங்க. அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள, இப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளில் ரவின்றவருக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்போ ரவியோட பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு, சரி கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும், சரி பாரு சரிப்பா நான் வீட்டுக்கு போய்ட்டு நான் நாளைக்கு வரேன், டைம் இருந்தால் வரேன், எனக்கு வேலைக்கு நேரமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதே போல் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் வருவாங்க. என்னடா இப்படி ஆகிப்போச்சு, சரி வா வெளில போய்ட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொழப்பை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருன்னா, வேறு அப்பா அம்மாவாக இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்றது வேறு. அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, என்னப்பா இப்படி, சரி விடு பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்கள் கூட கடைசி வரைக்கும் நிற்கிறது யார் அப்படின்னா மனைவி தான் அப்படின்றத சொல்கிறாங்க, கணவன் தான் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாருங்க. அதாவது வாழ்க்கையை சரியாக ஹேண்டில் பண்ண தெரியாமல், கணவனையும் மனைவியும் ஹேண்டில் பண்ண தெரியாமல் எவ்வளோ பேர் நல்ல மனைவியை தொலைச்சிருக்கிறாங்க. அந்த ஆண்களை எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ பேர் நல்ல கணவர்களை தொலைச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவர் அந்த வீடியோவில் பதிவேற்றம் செஞ்சுருந்தாருங்க. இதை பார்க்கக்குள்ள ஒரு நடிகராக இதை இவர் சொல்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ சாதாரண மக்கள் சொல்லக்குள்ள அது பெருசாக போய் ஒருத்தர்கிட்ட போய் சேராது. இவர் ஒரு நடிகர், டைரக்டர். ஸோ இவர் சொல்லக்குள்ள அந்த ஒரு விஷயம் அப்படின்றது நிறையா பேருடைய மனதுக்குள்ளே போய் சேருங்க. ஆமாங்க, அதுதானே உண்மை. இப்போ நீங்கள் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக வேணா இருக்கட்டும், கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி யாராக வேணா இருக்கட்டும், உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது நம்ம அப்படி ஏறி ஒரு 4 தலையில் போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வரைக்கும் நம்ம கூடயே இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவி தான். மனைவி, கணவன் இவங்க 2 பேர் தான். நம்ம குடும்பத்தில் விட்டு கொடுத்து போதல் அப்படின்றது இருந்துருச்சுனாலே நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை அப்படின்றது வராதுங்க. நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற ஒரு போட்டி வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனைவிக்கிட்டையாக இருக்கட்டும் சரி, கணவன்கிட்டையாக இருக்கட்டும் சரி, அந்த போட்டி பொறாமை அப்படின்றது இருக்கவே கூடாது. எவ்வளவோ பேர் சம்பளம் கொடுக்குற ஒரு காரணத்துக்காக டீம் லீடர்லேருந்து மேனேஜர்லேருந்து ஓனர் வரைக்கும் நம்மளை கழுவி ஊற்றுவான். அதெல்லாம் நம்ம கையும் வாயும் பொத்திக்கிட்டு தான் நம்ம கேட்போம். நம்ம ஆனால் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆச்சா போச்சான்னு குதிப்போம். வீட்டில் இருக்கிற கணவன் சொல்லிட்டா அவ்வளவுதான், இங்கே வீடு 2 ஆகிடும். நீ எப்படி என்ன சொல்லலாம், நீ எப்படி என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அங்கே பேசுனாங்கன்னா அவன் மேலே இருக்கிற கோவத்தை கொண்டு இங்கே செவனேன்னு இருக்கிற கணவன் மேலேயும் இல்லை செவனேன்னு இருக்கக்கூடிய மனைவி மேலேயும் கொண்டு போய் அப்படியே அந்த கோவத்தை காமிச்சிடுவாங்க. குடி இதில் அதிகமாக ஆண்கள் தான் இந்த இடத்துல பெரிய வேலை. அதாவது குடிக்கிறது ஏதோ ஆண்களுக்காகவே ஒதுக்கி விட்ட மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது நான் ஒரு ஃபங்க்ஷன்னா குடிப்பேன். பெண்கள் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்னா இல்லை கோவில் விசேஷம் பண்ணுறாங்க, கிடா வெட்டி இது பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நாங்கள்லாம் போய் குடிப்போம். நீங்கள்லாம் சோறாக்கி வைங்க, நாங்கள் குடிச்சிட்டு சாப்பிடுவோம், இல்லை குடிச்சிட்டு சண்டை இழுப்போம் அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றது எவ்வளோ ஒரு கேவலமான மனநிலை அப்படின்றத பாருங்களேன். நீங்கள் அப்படியே வேணால் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கோவிலில் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கீங்க, நம்ம லேடிஸ்லாம் போய் குடிச்சிட்டு வராங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அப்படியே கோவம் மட்டும் நமக்கு சுருன்னு வரும் இல்லைங்களா? எப்படி நீ பண்ணலாம்? அப்படி குடிச்சிட்டா நீ இன்னும் அந்த பொம்பளையா, நீ குடிச்சிட்டா இவன் நல்லவ கிடையாது, ஆச்சா போச்சான்னு இங்கே பெரிய ஒரு டிபேட்டே நடந்துருங்க. ஆனால் எப்போவுமே சாயந்தரம் ஆனால் குடிச்சிட்டு வர ஆண்மகன், அவனுக்கு என்ன பழக்கம் இருக்குது? குடிக்கிற ஒரே பழக்கம் தான். என்ன பண்ணுறது? அதை திருத்திட்டானா நல்லவன் அவன். அந்த குடிப்பழக்கம் மட்டும் இல்லைன்னா அவன் தங்கமானவன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுவே ஒரு பொண்ணு குடிச்சிட்டு வந்தால், குடிச்சிட்டா இவன் அந்த மாதிரி இந்த மாதிரி அது மாதிரி எது மாதிரி அப்படின்ற மாதிரி பல மாரிகள் வாயில் வர்றதெல்லாம் பேசுவாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நிதர்சன உலகம். இது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் தீர்க்க மாட்டாங்க, நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் தீர்க்க மாட்டாங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிற நம்ம ஆண்கள் தான் இதை தீர்க்கணும். இதை நம்ம எதுக்காக இந்த குடி அப்படின்றத யோசிக்கணும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மூளையையும் மதியும் மயக்கக்கூடிய விஷயமாகப்பட்டது எல்லாமே தவறானது தான்.
அது ஒரு அடிக்ஷன் தான். நீங்கள் செல்லுனோன்றதே ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதாவது ஷார்ட் வீடியோ பார்க்குறீங்களே, அதனால தான் நான் முழுக்க முழுக்க முழு வீடியோவும் போடுறது. இல்லைன்னா ஷார்ட் வீடியோவில் இன்ஸ்டாகிராம் வர மாதிரி ஷார்ட்டாக போட்டு போயிடுவேன். நான் முழு வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஷார்ட் வீடியோ பார்க்குறதே ஒரு அடிக்ஷன் தான். ஷார்ட் டைமில் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதே ஒரு அடிக்ஷன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ரிசர்ச்சும் அதை தான் சொல்லுது. ஷார்ட் டைமில் ஒரு விஷயம் ஒரு 30 செகண்டில் ஒரு 60 செகண்டில் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ கண்டிப்பாக உங்களுடைய மனநிலை அப்படின்றது ஒரு மிக வந்துட்டு பெரிதாக இருக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்துட்டு தள்ளி வச்சுருவோம். அப்படி இருக்கக்குள்ள அப்போ நம்ம குடிக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ஷன், மிகப்பெரிய ஒரு அடிக்ஷன். இங்கே நிறையா பேர் நான் குடிக்க அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு தெரியாமே இங்கே அடிமையாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே குடிக்க அடிமையாக இருக்கிறோன்னு தெரிஞ்சு ஒரு சிலர் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், நான்லாம் வந்துட்டு நினச்சேன்னா நாளைக்கே நிறுத்திடுவேன். ஆனால் நிறுத்த மாட்டாங்க. நான் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணிவிட்டு நாளை நிறுத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ, நம்ம குழந்தைகளும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் பார்த்து எப்படி இதை பார்த்து வளரக்கூடியவங்க வந்துட்டு எப்படி வளருவாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கருத்து அப்படின்றத இவர் பகிர்ந்திருக்கிறாரு, செல்வராகவன் பகிர்ந்திருக்கிறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி நடிகர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லக்கொள்கிற அது போய் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஆடியோ லான்ச்சில் மட்டும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் ரிலீஸ் பண்ணக்கொள்கிற நிறையா பேருக்கு அது போய் இம்பேக்ட் அப்படின்றது பண்ணும். ஆடியோ லான்ச்சில் மட்டும் குடிக்காதீங்க, நான் குடிச்சு தான் இப்படி இருக்கேன், இல்லைன்னா நான் வேறு மாதிரி இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல விஷயம். அது கூட யாரும் இப்போ சொல்கிறது கிடையாது. ஸோ தயவு செய்து இந்த பழக்கம், ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிற பழக்கம் அப்படின்றது ரொம்ப மோசமானது. இந்த அடிமையாகிற பழக்கத்தினாலே நல்ல மனைவிகளை இழந்தவங்க, அதிகமாக ஆண்கள் குடிக்கிறதுனால சொல்கிறேன் நான், நல்ல மனைவிகளை இழந்தவங்க வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது எனக்கும் தெரியும், நானும் பார்த்துருக்குறேன். அதே சமயம் குடிக்கிறதுனால பெண்கள் வந்து ஒரு சிலர்னு நம்ம இந்த இடத்துல கொண்டு வர முடியுது. ஏன்னா ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 99% வந்துட்டு வந்துடும். மீதி இருக்கிற 1% அப்படின்றது வந்துட்டு ஸோ இருக்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கமே கிடையாது. நமக்கு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு போதை அப்படின்னா வீடியோ பண்ணுறது, நம்ம வந்துட்டு ஒரு நல்ல நிலைமை நோக்கி ஓடுறது அப்படின்றத என்னுடைய அடிக்ஷன். ஸோ அதுதான் என்னுடைய மெயின் அடிக்ஷனு. அப்புறம் என்னுடைய வந்துட்டு மனைவி. ஸோ இவங்க தான் வந்துட்டு என்னுடைய மெயின் அடிக்ஷன். இவங்க இல்லாமல் நான் வந்துட்டு இருக்க போகிறது கிடையாது. அதுதான். ஸோ அதனால் சொல்ல வரேன் நான் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி அதிகமாக ஆண்கள் இருக்கிறதுனால அதிகமான மனைவிகளை இழக்கிறாங்க. இது நிறையா வந்துட்டு நீங்கள் விவாகரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா இந்த குடிப்பழக்கத்தினாலையும், குடிப்பழக்கத்தில் மதியிலேருந்து தன்னுடைய மனைவியை போட்டு அடிக்கிறதுனாலையும் தான் இது எல்லாமே நடக்குது. குடிச்சிட்டா ஒருத்தர் வீரனாக முடியாது, குடிச்சிட்டா இங்கே எதுவுமே தெரியாது அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு கிடையவே கிடையாது, கிட்டமே கிடையாது. நான் வேணால் ஒன்று சொல்கிறேன், எல்லாத்துக்கும் கோவம் வரும். குடிச்சிட்டா சாப்பாட்டுக்கு சாப்பாட்டில் குழம்புக்கு பதிலாக தண்ணி ஊற்றி சாப்பிட்ருவாங்களா? வெறும் பச்சை தண்ணியோ இல்லை வந்துட்டு உப்பே போடாமல் சாப்பிட்ருவாங்களா குடிச்சிட்டா? அப்போல்லாம் தெரியுதுல்ல அதெல்லாம். அப்போ அதெல்லாம் தெரியுதுன்னா அப்போ எல்லாமே தெரியும். வேணும்னே இதை ஒரு பயன்படுத்திக்கிறது. சரி, ஓகேங்க. அதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப டீப்பாக போக வேணாம். உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை இன்னையிலேருந்தே விட்டுருங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத அந்த ஆத்மா நம்மளை விட்டு சீக்கிரமாக வெளியில் போயிடும். அதனால் சீக்கிரமாக அதை விட்டுருங்க. இதை சடன்லி விட்டால் எந்த டாக்டருமே சொல்லலை, நீங்கள் டக்குன்னு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நீங்கள் அதாவது பெரிய இதுவாகிடுவீங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. அதனால் டக்குன்னு விட்டுருங்க. கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய குடும்பத்து கூடயும் மனைவி மக்கள் கூடயும் சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். மனைவி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், கணவனும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். கடைசி காலத்தில் இவங்க 2 பேரும் மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் சரி, இல்லை இவங்களே பெற்றவர்களாக இருக்கட்டும் சரி, யாருமே உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னா ஓடி வர்றது மனைவி, உங்களுக்குன்னா ஓடி வர்றது கணவன். இந்த 2 ஜீவன், இந்த 2 பேரும் ஒரு உன்னதமான உறவு. கணவன் மனைவி அப்படின்றது ஒரு உன்னதமான உறவு. இந்த உறவை கேவலம் இந்த குடிப்பழக்கத்தினால நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துடுறேன். இதை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் சொன்ன விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களோ இல்லை உறவினர்களோ யாராவது குடிச்சிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.